ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். தயவு செய்து பெண்களை புரிந்து கொள்ளுங்கள், சரிங்களா? ஏன்னா பெண்கள் ஆண்கள் கணவன் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு மனைவியுமே என்ன எதிர்பார்ப்பான்னா, நம்ம கணவன் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்களே ஒழிய, கோடி கோடியாக பணத்தை கொண்டாந்து கொடுத்தா தான் நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்னு எந்த மனைவிகளும் சொன்னதே கிடையாது, சரிங்களா? லேடிஸ் என்ன நினைப்பாங்க, அன்பு பாசத்தை தான் எதிர்பார்ப்பாங்களே ஒழிய முதல்ல அவங்க நகைக்கோ பணத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ நாம் தானே புரிஞ்சுக்கணும். இப்போ எவ்வளவோ கோடி கோடியாக பணம் இருக்குது, நகையெல்லாம் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அன்பு இல்லைன்னு வைங்களேன், சந்தோஷமாக வாழ முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு இல்லை, பாசம் இல்லைன்னு வைங்களேன், எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமா? யோசிங்க. அப்போது பெண் என்பவள் முன்ன பணம் 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 பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டா, சரிங்களா? நம்ம மனதை புரிஞ்சிக்கணும், நம்மக்கிட்ட அன்பை காட்டணும் அப்படின்னு தான் பார்ப்பாளே ஒழிய பணம் பணம் பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாளான்னா கிடையவே கிடையாது, சரிங்களா? அப்போ நல்ல வாழ்க்கை என்பது, சிறந்த வாழ்க்கை என்பது எது அப்படின்னா, மனதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அதாவது அடுத்தவங்களோட அந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு எப்படி விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்குமோ, அதை போல் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு இல்லைங்களா? அப்போது எல்லாத்துடைய உணர்வுகளுக்கும் நாம் மதிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அவங்க ஏதாவது சொன்னாலும் நாம் அதுக்கு நம்ம அதை ஏற்றுக்கணும் இல்லைங்களா? ஏன் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருது யோசிங்களேன். ஜென்ஸ் முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே அவங்க சொல்கிறபடி தான் நடக்கணும், அவங்க சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? இப்போ ஏன் அப்படி? பெண் என்பவள் கூட நல்ல வாழ்க்கை துணையாக வாழ தான் வந்திருக்காளே ஒழிய அடிமையாக வாழ வரவில்லையே. யோசிங்க. நல்ல வாழ்க்கை துணை வேணும், எல்லா வேலையும் செய்ய ஆள் வேணும். ஆனால் எதையுமே அவங்க இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, ஒவ்வொன்றும் ஜென்ஸை தான் கேட்டு தான் செய்யணும்னு பல வீடுகளில் அதுதானே நடக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருமே விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ முடியும் இல்லைங்களா? பெண்ணாக இருந்தாலும் அதே பேச்சு தான், ஆணாக இருந்தாலும் அதே பேச்சு தான். அப்போது எப்பயுமே நான் அப்படிங்கிற அந்த நான் என்ற அந்த அகம்பாவத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும்? மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கும் நாம், அந்த பேச்சுக்கும் நாம் மதிப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அப்போ தான் சந்தோஷமாக வாழ முடியும் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், நான் சொல்கிற கடைக்கு தான் போகணும், எல்லாமே எனக்கு பிடிச்சது தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு இல்லைங்களா? அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு. அப்போது எல்லாத்துக்குமே நாம் நான் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா அப்படின்னு சொன்னால், நிம்மதி எப்படி இருக்கும்? யாருக்கிட்டையுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், எல்லாத்துக்கிட்டேயுமே நாம் விட்டு கொடுத்து
போகும்போது மட்டுமே நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ முடியும் இல்லைங்களா? அப்போது அவங்க என்ன தான் குழந்தைங்களும் நம்மக்கிட்ட கோபத்தை காட்டினாலும் நாம் திருப்பி நாம் அன்பு மட்டும் காட்டும்போது அந்த குழந்தைங்களும் அதை பார்த்து அதையே கற்றுக்குவாங்க இல்லைங்களா? தாயை போட பிள்ளை நூலை போட சேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது நாம் எதை கொடுக்குறோமோ அதுதானே பிள்ளைங்களுக்கும் அந்த இது தானே ஃபாலோ பண்ண முடியும். அப்போது நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்களும் நடந்துப்பாங்க. அப்போது நாம் அமைதியாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இப்படி தானே இருந்தாங்க, அப்படி தான் நாமளும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு குழந்தைங்க பெருசாகிட்டா கூட அதையே கடைப்பிடிப்பாங்க இல்லைங்களா? எதுவுமே நம்மளை பார்த்து தானே குழந்தைங்க கற்றுக்கும். அப்போது குழந்தைங்க முன்னாடி சண்டை போடவே கூடாது. மனசில் போய் அதை ஆழமாக பதிஞ்சிடும். என்னடா இது வாழ்க்கை என்ன இப்படி தானா அப்படின்னு ஆகிடும் இல்லைங்களா? வாழ்க்கைன்றது ஒரு நல்ல சிறந்த பயணம். அப்போது அதில் வந்து நாம் ஹாப்பியாக நாம் பயணப்படணும். ட்ராவல் பண்ணும்போது சந்தோஷமாக ட்ராவல் பண்ணணும். அது நம்ம கையில் தான் உள்ளது. பணத்தில் உள்ளதா அப்படின்னு கேட்டால் இல்லை, குணத்தில் தான் உள்ளது. சந்தோஷம் என்பது குணத்தில் தான் உள்ளது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவங்களுக்காக நாம் வாழ வேணாமே, நம்மளுக்காக வாழலாமே. மற்றவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன? நம்மளுக்கு எது பிடிக்குதோ அப்படி நாம் வாழலாமே. அவங்கெல்லாம் அதை வாங்கிட்டாங்கப்பா, இவங்கெல்லாம் இதை வாங்கிட்டாங்கப்பா, அதையெல்லாம் வாங்கணும் இதையெல்லாம் வாங்கணும் தகுதிக்கு மீறி நாம் ஆசைப்படும் போது அது எங்கே கொண்டு போய் விடும் கவனிச்சிங்களா? எதுக்கு? அது எல்லாமே மாயை தானே. ஆடம்பரம் என்பது எதற்கு? எளிமையான வாழ்க்கையே சிறந்த இல்வாழ்க்கை. அங்கே தான் நிம்மதியை பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ணலாம்? அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம உள்ளுக்குள்ளே தான் தேடணுமே ஒழிய வெளியே தேடினா கிடைக்காது. மேலே 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 என்ன பொருள் தான் வாங்கி 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 வச்சாலும் திரும்ப அதுக்கு அடுத்தது ஏதாவது உண்டா அப்படின்னு தான் பார்க்க சொல்லணும். இது எல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, மாயை. நம்ம எளிமையாக வாழலாம், உள்ளுக்குள்ளே தான் சந்தோஷத்தை தேடணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னு வைங்களேன். அப்போ தான் நம்மளுக்கு ஹாப்பி கிடைக்கும். வெளியவே தேடிட்டு இருக்க முடியும், கிடைக்குமான்னா கிடைக்காது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? உள்ளுக்குள்ளே நிம்மதியை தேடலாமா? பகவானை உள்ளுக்குள்ளே தேடலாமா? தேடலாம். அப்போது அதுக்குண்டான முயற்சி தான் தியானம். சரிங்களா? அப்போது தினமும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்முடைய மனமானது அப்படியே அடங்கும். 60 to 72 தாட்ஸ் ஓடுதுன்றாங்க ஒரு நாளைக்கு. என்ன ஆகும்? அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதனால தான் நம்மளுக்கு அவ்வளோ டயர்ட் ஆகுது. அந்த டயர்ட் ஆகுறதே அதனால தான். நம்ம பயிற்சி பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ரொம்ப கம்மியாகிட்டு கடைசியில் மனமற்ற நிலைக்கு கொண்டு போய் நம்மளை விடும். அதுதான் பகவான் நிலை. சரிங்களா? அப்போது அந்த மனமற்ற நிலையில் நாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்மளால் முடியாத விஷயம் என்பது எதுவுமே கிடையாது. மூச்சு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மூச்சு பிடிச்சிட்டா போதும், ஞானி ஆகிடலாம். சரிங்களா? வேறு எதுவுமே தேவையில்லை. வெளியவே தேடிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். நம்ம மூச்சை பிடிச்சிட்டு மூச்சை கவனித்தாலே போதும். அப்போது பகவான் எது சொல்கிறாரோ எல்லாத்தையும் நாம் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பண்ணுற பயிற்சியை விட எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் நம்ம அன்பு எல்லாத்துக்கிட்டையுமே அன்பை காட்டுறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு சூழ்நிலையே அமையாது. சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாத்தையுமே பகவானாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், நாம் கோபத்தை காட்ட மாட்டோம்.
மனமானது அமைதியாயிடும். இப்போ குழந்தையா இருந்தால் வந்து தப்பு பண்ணணும் இல்லைங்களா, குழந்தை போல் நினச்சி விட்டுடுவோம். பெரியவங்களாக இருந்தால் கூட குழந்தை போல் அவங்களுக்கு தெரியல, பின்னாட தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாம் மன்னிச்சு விட்டுடுவோம். அந்த நிலைக்கு நம்மளை வந்து பயிற்சி பண்ணும்போது நம்மளை கொண்டு போய் விட்டுடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? தினமுமே பண்ணலாமா? நம் மனதை அமைதியாக வைத்து கொள்ளலாமா? நம்ம மனது அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அப்போ தினமுமே ஒதுக்குவீங்களா? ஒரு 10 நிமிஷம் செய்வீங்களா? பகவான் சொல்கிறார், நான் சொல்லலை. அப்போ பகவான் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி. பாய். கேட்டதுக்கு நன்றி.